ஹாய், இன்றைக்கி நம்ம பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ்க்கு வந்துட்டோம். இந்த ஸ்டிச் பேர் பார்த்திங்கன்னா எம்போஸ் லோடிங் ஸ்டிச். இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் இப்போ கம் வச்சு பைப்பிங் த்ரெட் ஒட்டிக்கலாம். இந்த பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். இந்த பைப்பிங் த்ரெட் ஸ்டிச்சிங் பண்ண எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும். இல்லைன்னா பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லி டெய்லரிங் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது நம்மளுக்கு எம்போஸ்ட் லுக்கு கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் படித்த ஸ்டிச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஓகேவா? ஓகே, இதை நல்லா கம்மு வச்சு ஒட்டி காய வச்சுக்கோங்க. ஓகே, காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல நம்ம சிக்ஸாக் போட்டுக்கலாம். இந்த பிசுறு மாதிரி இருக்கா, நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, நம்ம அப்படி அழகாக அந்த நூலை வச்சு நம்ம எந்த நூல் யூஸ் பண்ணமோ அதே நூல் வச்சு அழகாக அந்த பிசுறெல்லாம் வச்சு நீட்டாக சிக்ஸாக் போட்டுக்கோங்க. சிக்ஸாக் ஸ்டிச்சு நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருப்போம். அந்த ஸ்டிச்சை தான் நம்ம போடுறோம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போடுங்க. நான் வீடியோக்காக இப்போமே போடுறேன். காயலை எனக்கு என்னமே. நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு அங்கே எங்கேயுமா இந்த த்ரெட்டு அசையாது. ஓகேவா? ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் சிக்ஸாக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அசைய ஒன்றுமே செய்யாது, நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்கள் காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. காயதுக்கு டைம் கொடுங்க. ஓகே, இப்போ நான் முடிச்சிட்டேன். 2 நாட் போட்டுக்கிறேன். ஓகே, முடிச்சிட்டேன். இப்போ நம்ம லோடிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச்சு தான், லோடிங் போட்ட அதே ஸ்டிச்சு தான். இப்போ நம்ம என்ன போகிறோன்னா, இந்த த்ரெட்டுக்கு மேலே லோடிங் போட போகிறோம். எம்போஸ் லோடிங் ஸ்டிச். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு எதுவுமே வைக்காமல் இப்படி போட்டிருப்போம். இது இதுக்கு இந்த பைப்பிங் த்ரெட்டை கொடுத்து அதுக்கு மேலே லோடிங் கொடுக்கும். இப்போ நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச் இது. இப்போது நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கோமா, த்ரெட்டை எடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் அந்த சைடு இருந்து எடுக்கலை, இங்கே தான் இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் லாங்காக ஒரு ஸ்டிச்சு போட்டு பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல். அதுக்கப்புறம் இங்கே வரீங்க, இங்கே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக், அதுக்கப்புறம் இந்த சைடு இங்கேயே தான் வந்துகிட்டே இருக்கணும், ஒரு லாக், அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக், லாங் ஸ்டிச், ஒரு லாக். இனி என்ன பண்ணணும், இங்கே தள்ளி போகக்கூடாது. இது இங்கே இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே கிராஸில் தான் போகணும் ஸ்டிச்சு. இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழே இறக்குறோன்னா அங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பு மேலே இறக்கி வந்துகிட்டே இருக்கணும். இவ்வளோந்தான். அப்படியே நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். பார்த்துக்கோங்க.
இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு லைன் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா. இதுதான் பைப்பிங் த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வண்ணமாக இருக்குதா. இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சு கொடுத்தேன் ஓகேவா. இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சு கொடுத்தேன் அப்படி தானே. நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறீங்க. அப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சு கொடுத்துட்டு இதை வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரணும். இதை வந்து ஒரு கூர்மையாக அப்படி வரும்போது அது நல்லா இருக்காது இல்லையா. ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி வரும்போது தான் அது நல்லாயிருக்கும் அப்படி தானே. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இங்கே கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே இப்படி வந்து இப்படி போய் அப்போ அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும் ஓகேவா. நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க ஓகேவா. இதில் ஒரு லைன் கொடுத்துட்டா அப்போ நம்ம இங்கேருந்து இங்கே குத்திட்டு அதை நான் ஒன் மோர் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இது பைப்பிங் த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து குத்தி நீங்கள் இப்படி போட்டு இப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குதா, மீதி இங்கே இடம் இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம கவர் பண்ணி வரணும். அதை நம்ம ஃபஸ்ட்டே அப்படி போட்டு இப்படி கவர் பண்ணி வரோம் ஓகேவா. நான் இதை ஒன் மோர் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே. நான் இப்போ ஒன் மோர் சொல்லித்தரேன். இப்போ வந்து இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா. இந்த லைனுக்கு இங்கே நம்ம போயிடக்கூடாது, சைடு போகக்கூடாது. அப்போது கரெக்டாக இந்த லைனில் இந்த இடத்துல நான் போடுறேன். நான் ஊசி வச்சுருக்கிறது சைஸ் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து எடுத்து அப்படியே கொஞ்சம் லாங்காக ஒரு சங்கிலி தேர் ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த சைடு போடுறோம். இங்கே போட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக். அப்புறம் மறுபடியும் ஒரு லாங் லாக், ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் ஒரு லாக். மறுபடியும் இங்கே ஒரு லாங் ஒரு லாக். இங்கே போகும்போது இப்படி மேலே ஏந்தி போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சதுக்கு அப்புறமா ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிட்டு ஓகேவா. அப்போ நம்ம இனி என்ன பண்ணணும், கொஞ்சம் இங்கே கீழே இறக்கி போடணும் ஓகேவா. கீழே இறக்கி போடணும். இங்கே மேல் நோக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து இந்த சைடு இங்கே நம்ம லோடிங் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு பேசிக் லெவல். இப்போது நம்ம இந்த சைடு எவ்வளோ தூரம் ஏற்றி போடுமோ அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் ஏற்றி வந்துகிட்டே இருக்கும். அந்த லாங்காக நம்ம போடுறது ஒரே ஈவனாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே போடும்போது இங்கே கொஞ்சம் குட்டையாக நீங்கள் கொஞ்சம் சுருக்கி போட்டுட்டிங்கன்னா அது வந்து இந்த கிராஸு நீட்டாக இருக்காது. போக போக இப்படி நேராக வந்தது மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த கிராஸில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஓவராக ரொம்ப நீளமான கிராஸும் போட்டுறாதுங்க. இந்த மாதிரி ஓவராக நீளமான கிராஸ் எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஈவனாக இங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் இறக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு அங்கேயும் நெருக்கமாக போடணும். கேப்பே வரக்கூடாது, பைப்பிங் த்ரெட்டு தெரியக்கூடாது. ஓகே, நீட்டாக பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச். முடிச்சுட்டு சுற்றி சங்கிலி தையல் போடுங்க. அப்போ இன்னும் கூட லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு.
எல்லோரும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.